அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமயோஜிதமாக செயல்படக்கூடிய புக்தி அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரத்து கண்டிப்பாக இவர்களுக்கு இப்போது எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை, ஏதாவது ஒரு தடங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்பவே உணர்றீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு உணர்றீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முழுமையான தீர்வு சொல்லப்படும். நல்ல பரிகார பலன்கள் சொல்லப்படும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீண் பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகளோ பிரச்சனைகளோ தேவையில்லாமல் உங்களை தேடி வரலாம். அதே போல் கவனமாக இருப்பதும், எதிலுமே நீங்கள் கவனமாக ஈடுபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பண விரயமும் கண்டிப்பாக இருக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு சற்றே தாமதப்படலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் வியாபாரம் பற்றிய கவலை அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளும், கணவன் மனைவிக்கு இடையில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் நாம் ஈடுபடும் போது கண்டிப்பாக இதை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதே போல் யோசித்து நீங்கள் சிந்தித்து அது சீக்கிரமே எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு செலவுகள் கண்டிப்பாக கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு மிகவும் நல்லது. விசாகம் 4 மற்றும் விசாகம் 4ஆம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும். உங்களுடைய பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்துப்பது தவிர்க்கிறது நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க. அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அதிகமான கவனம் செலுத்தணும். வீண் மன சஞ்சலங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம். பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதான பலனை கொடுக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு உங்களுக்கு அவர்களால் நன்மையும் உண்டாகும். மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு எதிலுமே செயலாற்றுவீங்க. முருக கடவுளை வணங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும், மாணவர்களுக்கு புத்தி சாதித்தோடு நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நீங்கள் நிச்சயமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணமானது சற்றே உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு ரொம்பவே தாமதப்பட்டுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மன கஷ்டங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் எந்த ஒரு செயலிலுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் யார்கிட்டையாவது
பணம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் எச்சரிக்கையோடு வாங்குறது இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சரியான முறையில் வாங்குறீங்க அப்படின்னா தான் அது சரிப்படும். பின்னாடி உங்களுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்த வகையில் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கடுமையான பணியினுடைய காரணமாக சோர்வு கண்டிப்பாக உண்டாகலாம். குடும்ப விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல அதிகமான கவனம் செலுத்துவீங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெண்களுக்கு திடீர் அப்படின்னு கோபம் வர்றது இருக்கும். அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த கோபத்தால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வராது, கஷ்டம்தான் வரும். கலைத்துறையினருக்கு தங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண வரத்து கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம். மேலும் பயண சுகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி போகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். அதே போல் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க உங்ககிட்ட சரணடைவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதிலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். சரி, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். எதிர்பாராத பண வரத்து உங்களுக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் ரொம்பவே நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேய கவசத்தை படித்துட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி போகும். குடும்பம் மற்றும் பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை இனி நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால அதிகமான கவனம் வேணும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுது. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கண்டிப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாரமாக நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீங்க. நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிவனுடைய வழிபாடு, சிவனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய வருகை அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர்களோடு இணைந்து நீங்கள் ஒரு நல்ல பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலை இப்போது இந்த நேரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்லாம் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.